Hi friends, hello, வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்கள். Stop loss போட தெரியல அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் என்னவோ அந்த டார்கெட் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ரீச் ஆகிற வரையிலும் ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம யூடியூப் சேனல், இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. எப்போ அந்த 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனோன்னு ஒரு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எல்லோரும் அதில் மறக்காமல் கலந்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆகணுன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், மக்களுக்கு நம்ம என்ன தான் எவ்வளோ நல்ல விஷயம் சொன்னால் கூட அவங்க தேடுற விதம் பார்வை என்னென்னா ஸ்ட்ராட்டஜி. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. ஸ்ட்ராட்டஜியில் வந்து நீங்கள் பணம் சம்பாதிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, சப்போஸ் நான் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வைக்கிறேன், அதை வாங்குறதுக்கு கூட நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ஸ்ட்ராட்டஜி மட்டுமே பணம் சம்பாதிக்கணும், எவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஓகேங்களா? அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ராட்டஜின்றது வந்து வெறும் 10% தான் ஒர்க் ஆகும். மிச்சம் இருக்கிறது உங்களோட மைண்ட் செட், சைக்காலஜின்னு சொல்கிறீங்களா. அதுதான் ஆல்ரெடி நம்ம நிறைய சைக்காலஜி பேசிட்டுனால நிறைய மக்களுக்கு போர் அடிச்சிச்சு. எப்போ பார்த்தாலும் வந்து இவங்க ஸ்டாப் லாஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, டார்கெட் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, அப்புறமா ரிஸ்க் ரேஷியோ பேசுகிறாங்க, மணி மேனேஜ்மெண்ட் பேசிக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் இது அட்வைஸே பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சிலருக்கு போர் அடிச்சதுனால சரி நம்ம ஸ்ட்ராட்டஜியே போடலான்னு சொல்லுங்கள். ஸ்ட்ராட்டஜியும் போட்டேன். ஸ்ட்ராட்டஜி கிட்டத்தட்ட நம்ம பிளேஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனல் எவ்வளோ கிட்டத்தட்ட 50க்கு மேலே ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், 50 ஸ்ட்ராட்டஜி இருக்குங்க. 50 ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட உங்களுக்கு செட் ஆகாது. சப்போஸ் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி பணம் சம்பாரித்து கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட செட் ஆகாது 50 ஸ்ட்ராட்டஜியில். இப்போ ஆக்சுவலாக இந்த வீடியோ நம்ம ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்கலாம். அதை பற்றி நான் பேசலைன்னு கண்டிப்பாக ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்கலாம். ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸ்ட்ராட்டஜி போகிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ராட்டஜி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பணம் சம்பாதிக்க முடியாத மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. ஸ்ட்ராட்டஜியும் யூஸ் பண்ணுங்கள். வெறும் 10% தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதாவது எங்கே போகலான்றது ஒரு ஏரமாக இருக்குது. இப்படி போகலான்றது வழி தெரியுமே தவிர நடந்து நீங்கள் தான் போகணும். உங்கள் காலில் தான் நீங்கள் நடந்து போகணும். உங்கள் அறிவை வச்சு தான் வந்து எங்கெங்கே லெஃப்ட்டு எங்கே ரைட்டுன்றது அடுத்த லெவல் போகணும். ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜின்றது ஒரு ஃபார்முலா, அவ்வளோதான். இதை வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கலாம்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நீங்கள் சுயமாக டிசிஷன் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபியர் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம் பாருங்கள். எக்ஸலண்ட்டான வீடியோ, எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ அது. நீங்கள் போய் பாருங்கள் ஒரு டைம். உங்களுக்கு மேபி உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகலாம் அந்த வீடியோ பார்த்து. ஆனால் யாருக்கும் அது பிடிக்காது. புதுசாக மார்க்கெட்டுக்கு வந்து அதை இன்ஸ்டண்ட்டாக அதிரடியாக பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்காது. ஒரு உணர்ந்தவங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும். போய் பாருங்கள் இந்த வீடியோவை. ஃபியர் அப்படின்னு இருக்குமாங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் எந்த வீடியோ பார்க்குறீங்களோ இல்லையா அந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப முக்கியமாக இருக்கும். கிட்டத்தட்ட 1900 வீடியோஸ்க்கு மேலே இருக்குது. 1900 வீடியோஸ் மேலே இருக்குது. நிறைய வீடியோஸ் இருக்கும். மார்னிங் அப்டேட்லேருந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கும். வெபினார் டீட்டெயில்ஸ் வேணுமா தான் இங்கே கொடுத்துருங்க. வெபினார் டீட்டெயில்ஸ்னால் என்ன, கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயம் இங்கேயே கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு போகலாம். இப்போது ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா ஓப்பன் ஈக்குவல் ஹை, ஓப்பன் ஈக்குவல் லோ, OHL, ஓப்பன் ஈக்குவல் ஹை, ஓப்பன் ஈக்குவல் லோ. நீங்கள் பிகினர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓப்பன் ஈக்குவல் டு லோ, ஓப்பன் ஈக்குவல் ஹை வந்தால் அந்த கேண்டில் கட் ஆனவுடனே பையோ சேல் எடுக்கணும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பன் ஈக்குவல் லோ, ஓப்பன் ஈக்குவல் ஹைனா என்ன காரணம்? அதுக்கு ஏன் ஓப்பன் ஈக்குவல் லோ, ஓப்பன் ஈக்குவல் ஹை சொல்கிறாங்க? இப்போது ஒரு 10 நிமிஷம் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டீங்க. எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நீங்கள் மேபி 15 மினிட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை 30 மினிட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை 1 ஹவர் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமே எடுத்துக்கங்க. நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டு அந்த கேண்டில் வந்து ஃபினிஷ் ஆகிற வரலும் வெயிட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கேண்டில் வந்து இந்த மாதிரி ஃபினிஷ் ஆகுது. ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் நான் இது ஃபஸ்ட்டு கேண்டில் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது? மார்க்கெட்டு இங்கே ஓப்பன் ஆகுது. ஏன்னா ஓப்பன் ஆன இடம் க்ரீன் கலர் பாடியில் ஃபஸ்ட்டு அது கீழே பாட்டமில் தான் ஓப்பன் ஆகும். க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு நேராக மேலே போகுது. ஓகேங்களா? அதனுடைய லோ பார்த்தீங்கன்னா கூட இதுதான் இருக்குது. ஏன்னா அது கீழே குச்சி எதுவும் இல்லை கீழே அப்படின்னாவே, அதாவது ஷேடோ எதுவும் இல்லை அப்படின்னாவே அது லோ வந்து ஓப்பன் லோவும் சேம் தான் இருக்குது. மார்க்கெட்டு ஓப்பன் ஆனதில் இருந்தே மார்க்கெட் மேலே தான் போயிட்டுருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த இருக்குது இல்லைங்களா, இந்த குச்சி மாதிரி, அதாவது மார்க்கெட் இந்த 10 நிமிஷத்தில் இது வரலும் ஒரு ஹை தொட்டிருக்குது. அதோடைய ஹை ப்ரைஸு இது வரலும் போயிருக்குது. கடைசியாக இந்த இங்கே முடிஞ்சிருக்குது. அப்போ க்ளோஸ். ஓப்பன் ஆனதுலேருந்து ஓப்பனும் லோவும் சேம் தான் இருக்குது. ஓப்பன் ஆனதுலேருந்து மேலேயே தான் போயிட்டுருக்கு. மேலே போய்ட்டு கடைசியாக இந்த இடத்துல க்ளோஸ் கொடுத்துருக்கு.
அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, அப்போ இது என்னது? இது ஓப்பன் ஈக்குவல் லோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓப்பன் ஈக்குவல் லோ. சரி, இது என்ன இருக்குது? ஓப்பன் ஈக்குவல் ஹையான்னு சொல்கிறாங்க. எங்கே ஓப்பன் ஆனதோ அதோட ஹை மேலே குச்சி வரல பாருங்கள். ஓப்பனும் ஹையும் சேம் தான். அங்கேருந்து கீழே வந்துக்கிட்டே இருக்குது, மார்க்கெட்டு கீழே வந்துகிட்டே இருக்குது. இன்னும் மேலே போன பாடு தெரியவே இல்லை. கடைசியாக அதோட லோ வந்து இங்கே கட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் கடைசியாக அங்கே க்ளோஸ் கொடுத்துருக்கு அப்படின்வாங்க. இதோ 10 நிமிஷம் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஓப்பன் ஈக்குவல் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேண்டில். அதாவது மார்க்கெட்டு இங்கேருந்து ஓப்பன் ஆனதுலேருந்து சேலிங் தான் கொண்டு வராங்க. 10 நிமிஷமாக வந்து இந்த கேண்டில் சேலிங் தான் நடந்துனுக்குது. இதில் பையிங்கான ஒரு சினாரியோவே காணும். அதில் ஒன்லி சேலிங் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நல்லா ஃபஸ்ட்டு பேசிக் புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஓப்பன் ஈக்குவல் லோ அப்படிங்கிற ஹை ஸ்ட்ராட்டஜியை ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் பையர்ஸ் மட்டுமே அதிகமாக இருக்காங்க, இதில் சேலர்ஸ் மட்டுமே அதிகமாக இருக்காங்க. சிம்பிள், அவ்வளோதான். மேட்ரு அவ்வளோதான். நீங்கள் அதை விட்டுட்டு இது கட்டானால் நம்ம வந்து இதுக்கு சேல் எடுக்கலாம், அதே மாதிரி இது கட்டானதுக்கு மேலே பை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் அதான் தப்பாக புரிஞ்சுட்ருக்காங்க. இது கட்டானா பை எடுக்கணும்னு இல்லை, இந்த கேண்டலில் பையிங் பவர் இருக்குது, பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள், எந்த இடத்துல பை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பை பண்ணலான்னு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால் என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ இந்த இடத்துல வந்து இருங்க, ரெட் கலர் படம். இப்போ இந்த இடத்துல வந்து ரெட் கலர் கேன் கிரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கலாங்களேன். இப்போ இந்த இடத்துல க்ரீன் கலர் கேண்டில் இருக்குங்களா, க்ரீன் கலர் கேண்டில் பக்கத்தில் வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து கிரியேட் ஆகுது. அது குச்சி இப்படி வருதோ இல்லை இங்கே வருதோ ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இங்கே மேலேயும் கொஞ்சம் குச்சி இருக்குது, கீழே குச்சி இருக்குது. இந்த கீழே அந்த இடத்துல ரெட் கலர் கேண்டில் வந்தேன். சரி, இப்போ ரெட் கலர் சேலிங் வருதுன்னு அர்த்தமா? சேலிங் வருதுன்னு அர்த்தமா? இல்லையே. ஏன்னா இந்த லெவல் கீழே பிரேக் ஆகாதாலும் இதில் பையிங் தான் இன்னமும் இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு க்ரீன் கலர் கேண்டில் பக்கத்தில் ஒரு ரெட் கலர் கேண்டோன்னு கன்ஃபியூஸ் ஆகிடும், பயந்துடுறோம். ஐயோ கீழே போகுது, மேலே போகுது, கீழே போகுது அப்படின்வோம். அது பேர் தான் நம்ம வந்து புல் பேக். மார்க்கெட்டு கொஞ்சம் ரீட்ரெஸ்மெண்ட் எடுக்குது. அதாவது இங்கே வாங்க மறந்துட்டவங்க அது கீழே வர சொல்ல வாங்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதாவது அது கீழே வர சொல்ல வாங்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போது நம்ம எங்கே பை எடுக்கணும்? அது வந்ததுக்கு அப்புறமா எது வரலாம் கீழே போயிருக்குது பார்க்கணும். ஸோ திரும்புதான்னு பார்க்கணும். அகைன் இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு க்ரீன் கலர் கேனில் வந்ததுன்னு வச்சிங்களேன். ஸோ இதுக்கு மேலே வந்து க்ரீன் கலர் கேனில் ஃபார்ம் ஆகுது, எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே க்ரீன் கலர் கேனில் ஃபார்ம் ஆகுதுன்னா அப்போ நீங்கள் எடுக்கலாம், இந்த இடத்துல பை எடுக்கலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா இதுக்கு லெவல் கட்டான பை எடுக்கிற மாதிரி ஆகுதா? இந்த கேனில் வந்ததுன்னா இங்கே வந்துட்டு இங்கே போயிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் போடலாம் அப்படின்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் தான் இருக்கும். மேபி பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், புரிஞ்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் தேவைப்படுது. சப்போஸ் நீங்கள் இங்கேயே இந்த லெவல் ரெட் கலர் கேண்டில் கிரியேட் ஆகாமையே நீங்கள் பை எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்போ எங்கே ஸ்டாப் லாஸ் போடுவீங்க? ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் அந்த க்ரீன் கலர் கேண்டில் லோவே ஸ்டாப் லாஸ் போடுவேன். சப்போஸ் இந்த இடத்துல க்ரீன் கலர் கேண்டில் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த லெவல் கட் ஆகிட்டு நான் இதுக்கு லோவே ஸ்டாப் லாஸ் போடுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. அப்போ புல் பேக்கே வரலைங்களா? இன்னும் அவங்க செல்லிங் ப்ரெஷர் செல்லர்ஸே எதுவும் இல்லைங்களா? அப்போ கண்டிப்பாக செல்லர்ஸ் வராமல் இருப்பாங்களா? ஸோ அந்த செல்லர்ஸ் வரல வெயிட் பண்ணுங்கள். ஓப்பனிங்குள்ள கேண்டில் கிரியேட் ஆகிருக்கு, ரைட், ஓகே, எல்லாம் பாசிட்டிவ், எல்லாம் ஓகே. ஆனால் செல்லிங் பவர் காமிக்கிட்டுமா அவங்க? நம்ம ஏன் போய் ட்ராப் ஆகணும்? முன்னாடி நம்ம ஏன் போய் மாட்டணும்? அப்போது செல்லிங் பவர் வரலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு ரெட் கேண்டில் கிளியர் ஆகட்டும், அது வரல வெயிட் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகுனா அந்த ரெட் கலர் கேண்டில் கட் ஆனோடனே பை எடுக்கலாம். இது வந்து செகண்ட் கன்ஃபர்மேஷன். இது ஃபஸ்ட் கன்ஃபர்மேஷன். இங்கே நீங்கள் பை எடுத்துடலாம், நோ ப்ராப்ளம். அப்போ பை எடுத்துட்டீங்கன்னா இது லோ வந்து ஸ்டாப் லாஸை போடலாம். இதே உங்களுக்கு ரெட் கலர் கேண்டில், இந்த க்ரீன் கலர் கேண்டில் அதே மாதிரி தான். எப்போ சேல் எடுக்கணும் அப்படின்னா இப்போது ஓகே, இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிவிடுங்க. அகைன் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ரெட் கலர் கேண்டில் கிரியேட் ஆச்சுன்னா இங்கே வந்து சேல் எடுங்க. இது வந்து கன்ஃபர்மேஷன் சேலு. அப்போ இது வந்து ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் லைக்ஸ் 200 லைக்ஸ் அபோவ் பார்க்குறேன். அதாவது நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம மார்னிங் அப்டேட்டில் பார்க்குற மாதிரி மேபி 2000 லைக்ஸ் இந்த வேணால் நான் சொல்ல போகிறேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சார் இந்த ஓப்பன் ஈக்குவல் லோ, ஓப்பன் ஈக்குவல் ஹைன்னு சொல்லிங்களே, இதெல்லாம் தேடிட்டு உட்காந்துருக்க முடியுமா லைவ் மார்க்கெட்டில்? என்னால்
அப்படின்னு கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் எடுத்துகிட்டு போகிறேன். புரிஞ்சுக்கிட்டவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இல்லை அப்படின்னா இன்னொரு டைம் போய் பாருங்கள். மேபி 2 டைம் 3 டைம் பார்க்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இன்னும் கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோர், நீங்கள் மொபைலில் போயிட்டு ப்ளே ஸ்டோரில் டைப் பண்ணிங்கனாவே ஓப்பன் ஈக்குவல் ஐ ஸ்கேனரே நிறைய ஆப்ஸுங்க நிறைய வருது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 9:45 மணிக்கு 9:45க்கு AM நீங்கள் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி பாருங்கள். நிறைய விஷயம் தெரியும் உங்களுக்கு. நமக்கு தேவை 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஒரு கேனல் க்ரியேட் ஆனால் போதும். ஏன்னா அதுக்கப்புறம் இன்னும் 15 மினிட்ஸ் டைம் இருக்குது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், கண்டிஷன் பார்த்தாச்சு. 9:45க்கு பார்க்குறீங்க. ஓப்பன் ஈக்குவல் டு லோ, ஓப்பன் ஈக்குவல் ஹை ஸ்கேனர் பார்க்குறீங்க. ஃபில்டர் பண்ணி கொடுத்துருது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? மார்க்கெட் கண்டிஷன் பாருங்கள். அதாவது நிஃப்டி ரெட்டா அல்லது க்ரீனா? நிஃப்டி க்ரீன் அல்லது ரெட் எதில் இருக்குதுன்னு பாருங்கள். நிஃப்டி ஒரு 50 பாயிண்ட் ரெட்டில் இருக்குது, மைனஸில் இருக்குதுன்னா நீங்கள் ஓப்பன் ஈக்குவல்ட்டு ஹை ஸ்டாக்ஸை தேர்ந்தெடுத்துக்கலாம். நிஃப்டி க்ரீனில் இருக்குது, ஒரு 50 பாயிண்ட்டுக்கு மேலே க்ரீனில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஓப்பன் ஈக்குவல் லோவு ஸ்டாக்கையும் தேர்ந்தெடுத்துக்கலாம். அப்போது உங்களுக்கு அந்த ஸ்டாக், குறிப்பிட்ட ஸ்டாக் நீங்கள் செலக்ட் பண்ணிங்களா, அது வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் ஆகும். இன்னும் கொஞ்சம் அதனுடைய ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ சார்ட்டில் எக்ஸாம்பிள் காமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்க சார்ட்டுக்கு ஒரு டைம் போய் பார்த்துலாம். இன்றைக்கி சாட்டர்டே, நான் ஃப்ரைடே ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போது ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கமின்ஸ் இந்தியா வந்து அதில் ஓப்பன் ஈக்குவல் லோ வருது. நீங்கள் ஸ்கேனர் லிங்கில் பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் நெட்லேயும் சர்ச் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுடைய மொபைல்லையும் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் ஈக்குவல் லோ வந்து ஃபஸ்ட்டு கேனல் கிரியேட் ஆகிது 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில். நீங்கள் 15 மினிட்ஸ் எடுத்துக்கிறீங்களா? ஓகே. இல்லை நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டாலும் ஓகே. நான் 10 மினிட்ஸ் எடுத்துருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு கேனில் வந்து ஓப்பன் ஈக்குவல் ஹை வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓப்பன் ஈக்குவல் லோ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன்னா அவன் புல் பேக்காக வெயிட் பண்ணிட்டு ரெட் கேன், நெக்ஸ்ட்டு ரெட் கேனில் கிரியேட் ஆகிடுச்சு. அந்த ரெட் கேனில் வந்து அகைன் வந்து பிரேக் ஆகலை. சரி, அதுக்கப்புறம் ரெட் கேனில் வந்துச்சு, அதையும் பிரேக் ஆகலை. அப்படியே படிப்படியாக வந்துகிட்டே இருக்குது. இந்த ரெட் கேனில் கிரியேட் ஆகிடுச்சு. இந்த ரெட் கேனில் கடைசியாக இங்கே வந்து பிரேக் ஆகிடுச்சு. சப்போஸ் இந்த ரெட் கேனில் இதுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா அந்த செட்டப் கேன்சல் பண்ணிங்க. இந்த கீழே வந்து ஸ்டாக்ஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது, ஓப்பன் ஈக்குவல் லோ பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த செட்டப் கேன்சல் பண்ணிடுங்க. ட்ரேடிங் அதில் எடுக்க தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ கடைசி எங்கே ரெட் கேனில் வந்து கட் ஆகுது பாருங்கள். இந்த இடத்துல தான் வந்து நமக்கு ரீடெஸ்ட்மெண்ட் ஆகிட்டு பிரேக் அவுட் கொடுக்குது. நம்ம இந்த லோ ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நம்ம ட்ரேட் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் எக்ஸாம்பிளுக்காக சார்ட்டில் காமிக்கணும்னா அப்படி தான். இதே மாதிரி தான் உங்களுக்கு டவுன் ட்ரெண்டில் போகிற ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வருங்க. அதுக்கும் உங்களுக்கு என்னாச்சு ஸ்டாக்ஸ் வருதான்னு பார்க்குறாருங்க. 1 செகண்ட். ஓப்பன் ஈக்குவல் டு ஹைலைனா ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் ஓகே. ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸில் பாருங்கள், உங்களுக்கு ஓப்பன் ஈக்குவல் டு ஹையில் இருக்குது. அந்த 10 மினிட்ஸ் கேண்டில் தான் ஓப்பன் ஈக்குவல் டு ஹையில் இருக்குது. ஓப்பன் ஈக்குவல் டு ஹையில் நம்ம என்ன பண்ணுறோம்? புல் பேக்காக வெயிட் பண்ணுறோம். புல் பேக் எங்கே இருக்குது? நம்ம க்ரீன் கேனில் எங்கே இருக்குது? க்ரீன் கலர் இந்த க்ரீன் கேன் கிரியேட் ஆகுது, அந்த லெவலில் பிரேக் ஆகலை. ரைட், இந்த க்ரீன் கலர் கேன் கிரியேட் ஆகுது, அந்த லெவலில் பிரேக் ஆகலை. கடைசியாக வந்து இந்த க்ரீன் கலர் கிரியேட் ஆகுது, இந்த கேன் வந்து இங்கே பிரேக் டவுன் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பிரேக் டவுனில் நீங்கள் சேல் எடுத்திங்கன்னா இந்த ஹையை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக போடலாம். மேபி உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கலாம். இட்ஸ் ஓகே, அக்செப்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸே இல்லாமல் உங்களுக்கு காமிக்கலாம். இப்போ வந்து ஏதோ ஸ்டாக் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்ஸில் சூப்பராக போயிருக்குது, அந்த ஸ்டாக்கில் சூப்பராக போயிருக்குன்னு காமிக்கலாம். எங்கே ஸ்டாப் லாஸ் வந்து அக்செப்ட் பண்ணணும் அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல கட் ஆயிடுச்சுன்னா கம்பல்சரி இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டே பண்ணணும். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு செகண்ட் சான்ஸ் என்ன கிடைக்குதுன்னா தாராளமாக செகண்ட் எங்கே க்ரீன் உங்களுக்கு கட் ஆகுதோ அந்த க்ரீனை நீங்கள் என்ட்ரி எடுத்து அதுக்கு ப்ரீவியஸ் ஆகி நீங்கள் ஸ்டாப் லாஸை போடலாம். ஓகேங்களா? ஏன்னா இந்த கேனில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த விஷயம் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்ல வரேன். அதாவது சேலிங் ப்ரெஷர் இருக்குது, மார்க்கெட் ரெட்டாக க்ரீனாக அது கூட ஆட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அது வந்து இதில் சேலோ பையோ எடுக்கலாம் அப்படின்றதுக்காக சொல்ல வரேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேறு எந்த ஸ்டாக்ஸ் இருக்குது? சிப்லா டைப் பண்ணி பார்க்கலாங்க. அதுலேயும் ஓப்பன் ஈக்குவல் லோ இருக்குதா, ஓப்பன் ஈக்குவல் ஹை இருக்குதான்னு. சிப்லா 9.15. ஓகே, ஓப்பன் ஈக்குவல் ஹை இது. ரைட்டுங்களா? இது பாருங்கள், இது ஓப்பன் ஈக்குவல் ஹை. வெயிட் ஃபார் நம்ம கரெக்ஷன் போகிறோம். அது கீழே வந்து டேக் வந்துட்டு க்ரீன் கலர் ஒன்று ஃபார்ம் ஆகிடுச்சு.
க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த கேண்டில் இங்கே லோ கட் ஆகலை, நெக்ஸ்ட் மேலே போச்சு, அதுக்கப்புறம் இங்கே கட் ஆகிடுச்சு. இங்கே கட் ஆகிடுன்னு நமக்கு இங்கே க்ரீன் கேண்டில் ஹை நம்ம ஸ்டாப் லாஸை போடுறோம். ஸோ இங்கே கட் ஆகுது, நம்ம டார்கெட் 1:1 1:2 கட் பண்ணிவிட்டு வெளியே வரோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நான் இப்போது உங்களுக்கு ஒரு 10 ஸ்டாக் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் போகிற ஸ்டாக்காகவே சூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கலாம். ஆக்சுவலாக ப்ராஃபிட் வருதோ லாஸ் வந்தாலும் அக்செப்ட் பண்ணுங்கள். எங்கே நம்ம என்ட்ரி எடுக்கிறோம், எங்கே நம்ம எக்ஸிட் பண்ணுறோன்ற விஷயம் தெரிஞ்சுங்க. ஸ்டாப் லாஸ் நம்ம இங்கே இது மேலே கவனம் வைங்க. நீங்கள் இதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். நம்ம இங்கே என்ட்ரி ஆகிட்டோம் அப்படின்னா இதுதான் நம்ம ஸ்டாப் லாஸ். நம்ம இங்கே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து அன்னெசரி ஸ்டாப் லாஸ் ஆகிடும். ஒரு சில டைமில் இவங்க இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகும், திரும்ப மேலே புல் பேக் ஆகி மேலே போகும், அகைன் கீழே வரும். அப்போ நமக்கு எஸ்எல் தேவையில்லாமல் ட்ரிகர் ஆகும். அதனால் வெயிட் ஃபார் ஒரு க்ரீன் கேண்டிலுக்காக வெயிட் பண்ணுங்கள், புல் பேக்காக வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த லோ கட் பண்ணுங்கள், திரும்ப சேல் பண்ணுங்கள். நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து வெபினார் டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க. டீட்டெயில்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிங்க. முழுசாக கற்றுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா வந்து ஒரு நாள் 2 நாளில் கற்றுக்கலாம் முடியாது. லாங் டைம் ப்ராசஸ் அது. வீடியோ அதாவது வெபினார் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குன்றது அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க பாருங்கள். லிங்க் எப்படி முழு தகவல் தமிழ்னு இருக்கும் பாருங்கள். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வேணுமா இருந்தால் மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.